Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS25C07 ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சப்ஜெக்டோட யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸ் 1 மார்க் 3 மார்க்னு எல்லாத்தோட வீடியோஸையுமே கண்டினியூவாக கொடுத்துருக்கேன். பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா C++ கன்ஸ்ட்ரக்டர்ஸ், டோக்கன்ஸ், வேரியபிள்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் டேட்டா டைப்ஸ், ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்த பற்றியும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ C++ கன்ஸ்ட்ரக்ட்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்கலாமா? கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்றது இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் காம்போனன்ட்ஸ் யூஸ்டு டு பில்ட் த C++ ப்ரோக்ராம். ஒரு C++ ப்ரோக்ராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய பேசிக் இம்பார்ட்டண்டான நீடுள்ள காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் தான் நம்ம C++ கன்ஸ்ட்ரக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இருக்கக்கூடிய மேஜர் கன்ஸ்ட்ரக்ட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸஸும் ஆப்ஜெக்டும் தான். கிளாஸ் அப்படின்றது என்ன? இட் இஸ் த ப்ளூ பிரிண்ட் ஃபார் கிரியேட்டிங் த ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண நமக்கு தேவைப்படக்கூடிய ப்ளூ பிரிண்ட்டை தான் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் அப்படின்றத இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். பிகாஸ் கிளாஸஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி ரன் பண்ண வைக்க முடியும். ஸோ கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட். எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ கிளாஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ன்றது கிளாஸோட நேம். ஸோ கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணியாச்சு, பப்ளிக் ஃபங்க்ஷன், அதில் இன்ட் ரோல் நம்பர் போடுறேன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸுக்கு S1 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றேன். ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்றது கிளாஸ், S1 என்றது நான் கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட். இதுதான் கிளாஸும் ஆப்ஜெக்டும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒன் ஆஃப் த பிளாக் ஆஃப் கோட் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் த ஸ்பெசிபிக் டாஸ்க். ஒரு பர்டிகுலர் டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்றதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பிளாக் ஆஃப் கோடை தான் ஃபங்க்ஷன்னு சொல்வோம். அந்த கோடை வந்து நம்ம ரிப்பீட்டடா எங்க வேணா ரீயூசபிள் பண்ணிக்கலாம். எல்லா கோடையும் திரும்ப எழுதணும்னு அவசியம் இல்லை. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் வச்சிருப்போம். அந்த நேம் ஆஃப் த ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா இந்த கோடை வந்து நம்ம ப்ரோக்ராம்ல எங்க வேணா ரன் பண்ணலாம். இதை தான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இன்ட் ஆட் இண்டீஜர், இன்ட் அப்படின்னா இண்டீஜர். ஓகேவா? ஸோ 1 2 3 இருக்குல்ல, இண்டீஜர் டேட்டா டைப். ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். அதுல இண்டீஜர் 2 வேரியபிள் எடுத்துக்க போறேன். இன்ட் ஏ இன்ட் பின்னு 2 எடுத்துக்க போறேன். ரிட்டர்ன் a + b. ஸோ ஆடுன்றது ஃபங்க்ஷன். வேற எங்கேயாவது ப்ரோக்ராம்ல கால் பண்ணணும்னா இந்த ஆட் ஃபங்க்ஷன், இந்த பேக்கெட்டுக்கு பேரு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ ஆட் ஃபங்க்ஷன் கால் பண்ணா போதும், எல்லாமே ரன் ஆகும் இந்த கோட். இது ஃபங்க்ஷன். தேர்ட் ஒன் வேரியபிள். வேரியபிள் அப்படின்றது என்ன அப்படின்னா மெமரி லொகேஷன் யூஸ்டு டு ஸ்டோர் த டேட்டா வேல்யூஸ். இப்போ 5ன்னு ஒரு டேட்டா வேல்யூ இருக்குன்னா இதை ஸ்டோர் பண்றதுக்காக நான் ஏ அப்படின்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்றேன். ஸோ ஏன்ற ஒரு மெமரி லொகேஷன்ல 5ன்ற டேட்டா வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. இதுக்கு பேர் தான் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ட் எந்த வேரியபிள் நம்ம எந்த இதில் ஸ்டோர் பண்றோம் டேட்டா டைப்லனா இண்டீஜர்ல, இண்டீஜர் ஏஜ் ஈக்குவல் டு 20. இந்த ஏஜ்ன்றது தான் வேரியபிள். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஒரு ஸ்பெசிபிக் ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்றது. ஓகேவா? ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸை ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ சம் ஈக்குவல் டு a + b அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷன் அப்படின்னா எக்ஸ்பிரஷன் கன்சிஸ்ட் ஆஃப் வேரியபிள் இருக்கும், கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும், ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும். இது மூணுமே கம்பைன் பண்ணி இருக்கிறத எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். ஸோ வேரியபிள் சின்றது ஒரு வேரியபிள், ஆப்ரேட்டர்ஸ் a + bன்றது ஆப்பரண்ட் கான்ஸ்டன்ட், அதுல ஒரு ஆப்ரேட்டர் பிளஸ் இருக்கு. இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதெல்லாம் தான் பேசிக் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் எதுக்கு C++ ப்ரோக்ராம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பில்ட் பண்ணி ரன் பண்றதுக்கு. அடுத்து டோக்கன்ஸ். டோக்கன்ஸ் அப்படின்றது என்ன? C++ டோக்கன் அப்படின்னா என்னன்னா ஒரு இண்டிவிஜுவல் தனித்தனியான யூனிட்டை தான் டோக்கன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டோக்கன்ஸ் ஆர் த ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் ஆஃப் அ C++ ப்ரோக்ராம். ஓகேவா? இதுல என்ன மாதிரி எல்லாம் டைப்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ் அப்படின்னாலே இதுக்கு பேரு ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் ப்ரீ டிஃபைன்டா ஆல்ரெடி இதுக்கான மீனிங்ஸ்லாம் செட் பண்ணி எடுத்து வச்சிருப்பாங்க. இதுக்கு இதுதான் அர்த்தம்னு சொல்லி ஜஸ்ட் நம்ம அந்த வேர்டை எடுத்து யூஸ் பண்ணா மட்டும் போதும் ப்ரோக்ராம்ல. ஓகேவா? எக்ஸாம்பிள் இன்ட், இண்டீஜர், ஃப்ளோட், அடுத்து இஃப், எல்ஸ், வைல், கிளாஸ், பப்ளிக், ரிட்டர்ன், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம அடிக்கடி ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து ப்ரீ டிஃபைன்டா இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ். ஓகே? எக்ஸாம்பிள் இன்டெக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஐடென்டிஃபையர். ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா வேரியபிள், ஃபங்க்ஷன், கிளாஸஸ் இதெல்லாம் நம்ம புரிஞ்ச
புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய நேம் தான் நம்ம ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐடென்டிஃபையர்ஸ் ஆர் த நேம்ஸ் given to the variables, functions and classes etc. ரூல்ஸ் என்ன ஐடென்டிஃபையருக்குன்னா ஃபர்ஸ்ட் பிகின் வித் அ லெட்டர் ஆர் அண்டர்ஸ்கோர்ல பிகின் பண்ணணும், நம்பர்ஸ்ல பிகின் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் cannot contain space, இடையில எந்த ஒரு ஸ்பேஸும் கண்டிப்பா ஐடென்டிஃபையருக்கு வரக்கூடாது. அண்ட் கீவேர்ட்ஸ் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி பார்த்த இன்ட், ரிட்டன், இஃப் எல்ஸ் அதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபையர் நேமா யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட், ரோல் நம்பர், டோட்டல் மார்க்ஸ் இந்த மாதிரிலாம். தென் ஃபர்ஸ்ட் லெட்டரும் கேபிட்டல் லெட்டரா இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஐடென்டிஃபையர்ஸ்க்கான ரூல்ஸ். தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டன்ஸ். கான்ஸ்டன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஃபிக்ஸ்டட் வேல்யூ, டஸ் நாட் சேஞ்ச் டியூரிங் த எக்ஸிக்யூஷன். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்றப்ப நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூவை செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதோட வேல்யூவை யாராலையும் எக்ஸிக்யூஷன்ல சேஞ்ச் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் 10, 3.14 அலோன்னு எது நம்ம கான்ஸ்டன்ட் செட் பண்ணி வைக்கிறோமோ அதுக்கெல்லாம். அடுத்து ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது ஆப்பரண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்றது. எக்ஸாம்பிள் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ் இந்த மாதிரி எல்லாம். அடுத்து ஸ்பெஷல் சிம்பிள்ஸ். ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் அப்படின்னா இந்த கர்லி பிரேஸ், ஸ்கொயர் பிராக்கெட்டு, கோலன், செமிகோலனு, கம்மா, ஹேஷ் வேல்யூ, ஃபங்க்ஷனு இதெல்லாம் வந்து யூஸ் பண்றோம்ல, இதெல்லாம் ஸ்பெஷல்ஸ். இதெல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா C++ ப்ரோக்ராம்ல டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேரியபிள்ஸ். வேரியபிள் அப்படின்னா என்ன? ஆல்ரெடி வேரியபிள்னா சொல்லிட்டேன். இட் இஸ் அ நேம்டு மெமரி லொகேஷன் யூஸ்டு டு ஸ்டோர் த டேட்டா. இப்போ 5 அப்படின்ற ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும்னா A அப்படின்ற மெமரி லொகேஷன்ல இதுக்கு ஒரு மெமரி அட்ரஸ் இருக்கும். ஸோ இந்த ஏவை தான் நான் வேரியபிள்னு சொல்வேன். ஏன்ற வேரியபிள்ல 5 அப்படின்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா என்ன டேட்டா டைப்ல நம்ம ஸ்டோர் பண்ண போறோமோ அந்த டேட்டா டைப் எழுதிக்கணும். இப்போ 5ன்றது இண்டீஜர்ல ஸ்டோர் பண்ண போறேன். அந்த வேரியபிளுக்கு ஒரு நேம் கொடுத்துடணும், int a. எக்ஸாம்பிள் int age, floatல salary வந்து பாயிண்ட் டிஜிட்ல கூட வரலாம். கேரக்டர்ல கிரேடு A கிரேடு, B கிரேடு, C கிரேடு இதெல்லாம் வந்து கேரக்டர் டேட்டா டைப்ல போயிடும். அதனால கேர். ஓகே, இதுதான் வேரியபிள். என்னடா ரூல்ஸ் இருக்கு இந்த வேரியபிளுக்கு நம்ம நேமிங் கொடுக்கறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மஸ்ட் ஸ்டார்ட் வித் அ லெட்டர் ஆர் அண்டர்ஸ்கோர். லெட்டர்லயோ இல்லை அண்டர்ஸ்கோர்லயோ தான் ஸ்டார்ட் ஆகணும் தவிர நம்பர்ஸ்ல கண்டிப்பா ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸோட நேமிங் பண்றதுக்கான ரூல். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு நேம் கொடுக்கறப்ப அதுக்கு இடையில எந்த ஒரு ஸ்பேஸும் இருக்கக்கூடாது. ஸோ இட் டஸ் நாட் கண்டெயின் எனி ஸ்பேஸ் இன் பிட்வீன் த வேரியபிள் நேம். ஓகே, தென் நம்ம கீவேர்ட்ஸ் பார்த்தோம்ல, அந்த கீவேர்ட்ஸ் எதையும் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வேரியபிள் நேமா கொடுக்கக்கூடாது. இது நெக்ஸ்ட் ரூல். Then it contain the digits after the first character. First character மட்டும்தான் நம்ம லெட்டர்லயோ அண்டர்ஸ்கோர்லயோ ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டருக்கு நெக்ஸ்ட் கேரக்டர், செகண்ட் கேரக்டரே நம்ம டிஜிட்ஸ்லாம் போட்டுக்கலாம். அதுலலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேவா? இதெல்லாம் தான் ஒரு வேரியபிள் எழுதுறதுக்கு தேவைப்படக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இதில் வேலிட் வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரூல்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி மார்க்ஸ், ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் 1 இதெல்லாம் இருக்கு. பட் இங்கே பாருங்க 1 ஏஜ்னு இருக்கு, நம்பர்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாதுன்னு சொன்னோம். இதெல்லாம் இன்வாலிட் வேரியபிள். டோட்டல் மார்க்ஸ்னு இடையில ஸ்பேஸ் இருக்கு, இதுவுமே நமக்கு கிடையாது. அடுத்து ஃப்ளோட் அப்படின்னு இருக்கு. ஃப்ளோட் அப்படின்றது கீவேர்டை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, வேரியபிளுக்கு நேமா செட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தான் ரூல்ஸ்ல பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் C++ல இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டர்ஸ், டோக்கன்ஸ், வேரியபிள்ஸை பத்தி கிளியரா பார்த்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் டேட்டா டைப்ஸ், அடுத்து வந்து நம்ம இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதை பத்தி எல்லாம் பார்க்கலாம். மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். Stay tuned. All the best for your examination. Thank you.